கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை பொழுதினிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு 10-15 நிமிடம் ஆண்டவருக்காக இந்த ஸ்துதி ஆராதனை, ஆண்டவர் மிகவும் நம்மை நேசிக்கிற தேவன். நம்முடைய ஸ்துதி ஆராதனைகளை அவர் விரும்புகிறார். ஸ்துதி ஸ்துதி ஸ்துதி, ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஆறுதலின் தெய்வம் அவருடைய சமூகம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. இயேசுவே, இந்த காலையில் ஒரு 3 வார்த்தை. இயேசுவே, என்னை தொடும். தொடும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், ஸ்துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன், ஸ்துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே. சங்கீதம் மிக அழகாக சொல்லும், ஆண்டவரையும் அவரது வலிமையும் தேடுங்கள், எப்பொழுதும் அவர் முகத்தை நாடுங்கள். சகோதரனே, சகோதரியே, இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவர்கிட்ட ஒரு 3 வார்த்தை. இயேசுவே, என்னை தொடும். அவர் தொட்டால் போதும், நம்முடைய பாவங்கள் போகும், நம்முடைய நோய்கள் போகும், நம்முடைய பாரம் போகும், புது பலன் வரும். ஆண்டவர் இந்த அதிகாலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவதற்காக நன்றி. அவர் உங்களை தொடப்போகிறார். 12 வருட இரத்தப்போக்குள்ள பெண்ணை தொட்டார். டாக்டர், பணம் எல்லாம் போச்சு. ஆனால் ஒரே ஒரு தொடுதல். கூட்டத்தில் இயேசுவின் ஆடையை தொட்டால், தொட்டவுடன் அவள் விசுவசிக்கிறார், நான் தொட்டால் சுகமடைவேன் என்று சொல்லி உடனே சுகமானார். ஒரு வார்த்தை போதும், ஒரு தொடுதல் போதும். இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனைன்னு சொல்லி உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்பா. இந்த நாளை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். என் கண்களை தொட்டு தெளிவித்தார் ஆண்டவரே. என் செத்து போன கனவுகளை தொட்டு என்னை உயிர்ப்பியும் அப்பா. என் வாழ்க்கையின் குஷ்டத்தை தொட்டு சுகப்படுத்தும் ஆண்டவரே. அதிகாலையில் நம்மை தேடி வந்திருக்கிறேன் அப்பா. அதிகாலையில் நம்மை தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அதிகாலையில் தொடாமல் போனால் நாங்கள் நாள் முழுக்க தடமாறி போயிடுவோம் ஆண்டவரே. நீ போக வேண்டிய வழியை போதிப்பேன் என்று சொன்னவர். எங்களுடைய வழிநடத்தலை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. சோதனையை ஜெயிக்க ஆண்டவரிலே நாங்கள் பலம் கொள்ள நீர் எங்களை தொடும் ஆண்டவர்.
சோர்ந்து போனவருக்கு பலன் கொடுக்கிறவர். நாள் முழுக்க எங்களுக்கு பலன் தாங்க. காலையில் உமது பேரன்பை எனக்கு கேட்க செய்வீராக. அதிகாலையில் ஏன் தொடுதல்? இந்த நாள் முழுவதும் நமக்கு அந்த பலன், சோதனையை ஜெயிக்க தேவ வழி நடத்தலுக்காக அதிகாலையில் தொடாமல் போனால் நாள் முழுக்க நம்முடைய வாழ்க்கை தடுமாறிக்கொண்டிருக்கும். இயேசு தொட்டால் போதும். நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வும் என்று சொன்னவர். சவப்பெட்டியை தொட்டார், பிணத்தை தொட்டார், உயிர் வந்தது. இன்னைக்கு உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் ஊழியம் எல்லாம் செத்து போயிருக்கிறதா? நம்பிக்கை இல்லாமல் போயிட்டீங்களா? இயேசு தொட்டா போதும். இயேசு தொட்டால் மரணம் கூட உயிர்க்கும். ஞாயிறு ஒரு விதவையின் மகனை தொட்டார், யாயிரின் மகளை தொட்டார், சவப்பெட்டியை தொட்டார், பிணத்தை தொட்டார். இயேசு தொட்டார். தேவ சித்தம் தெளிவாக தெரியும். உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படட்டும். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமாண்டவரே, அதிகாலையில் ஆவிக்குரிய குருட்டுத்தனத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்கள் வேலை, எங்கள் கடன் பிரச்சனை மட்டுமே எங்கள் கண்களுக்கு தெரியுதாப்பா. தேவ சித்தம் என்ன, உம்முடைய திருவுளம் என்ன? எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்கள், எல்லா சூழலிலும் நன்றி கூறுங்கள் என்று உம்முடைய தேவ சித்தம், உம்முடைய திருவுளம் ஆண்டவர். எனவே நான் உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்கிறேன் ஆண்டவர். என் ஆண்டவரின் முகத்தை காண வேண்டும், அவருடைய அழகை காண வேண்டும், அவர் சந்நிதியில் நான் இருக்க வேண்டும். எப்போது காண்பேன் உம்மை? எப்போது காண்பேன்? என்னை காண செய்யும் ஆண்டவர். நான் நானாகவே வந்து நிற்கிறேன் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. ராஜ்யத்தில் என்னை சேர்த்துக்கொள்வீரா? நீர் எங்களை தொடப்போவதற்காக நன்றி. பெத்சாய்தா குருடன் முதல் தொடுதலில் மங்களாக பார்க்கிறான். இரண்டாம் தொடுதலில் தெளிவாக பார்த்தான். இயேசு தொட்டால் கண் திறக்கும். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். இயேசு தொட்டார், கண் திறக்கும். பெத்சாய்தா குருடனை தொட்டார். ஒப்பு கொடுங்க. இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தும். நீங்கள் தீட்டில்லை, அவர் தொட்டா பரிசுத்தமாயிரு. ஒரு தொடுதல், ஒன் டச், ஒரே தொடுதல். நீர் தொட்டால் சுகம், நீர் சொன்னால் சுகம், நீர் தொட்டால் அற்புதம். தொடுங்கப்பா. இந்த காலை வேளையில் நேற்றைய காரியங்கள், நேற்றைய பாவம், நேற்றைய தோல்வி, நேற்றைய அவமானம் உங்களை தீட்டுப்பட்டவர் மாதிரி உணர வைக்குதா? நேற்று கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய்.
கலங்கிடவே வேண்டாம், திகைத்திடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நேற்றைய பாவம், நேற்றைய தோல்வி, நேற்றைய அவமானம் உங்களை தீட்டுப்பட்டவர் மாதிரி உணர வைக்குதா? இன்னைக்கு காலையில் இயேசுவின் ரத்தம் எல்லா பாவத்திலிருந்து நம்மை தூய்மைப்படுத்தும் என்பார். ஊர் ஒதுக்கிய மனிதர், யாரும் தொடாதவன் குஷ்டரோகி, இயேசு அவனை தொட்டார், உடனே குஷ்டம் நீங்க. நம்மளை தொடுங்க ஆண்டவரே. நோயாளிகளை குணமாக்க ஆண்டவருடைய வல்லமை அங்கே இருந்தது. இயேசு பரிவு கொண்டு கையை நீட்டி அவரை தொட்டி, எனக்கு விருப்பமே, நீ நலமடையும் என்று சொன்னவர். அதிகாலையில் ஆண்டவரே, நீர் என்னை தொட்டால் போ. நாவசைத்து பேசாத என்னாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என்னாவும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே, பாட செய்வீரே. நீ தொடுங்கப்பா. நீ தொட்டால் அற்புதம், நீ தொட்டால் சுகம். என் காதுகளை தொடுங்க, காதுகளை தொடுங்கப்பா. எவ்வொலியும் கேட்காத என் காது கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே. எவ்வொலியும் கேட்காத என் காதும் கூட அயராது உன் வார்த்தை கேட்க செய்தீரே, கேட்க செய்தீரே. இயேசுவை நீ தொட்டால் போதும். ஆமாண்டவர், என் கண்ணை தொடுங்கப்பா, என் கண்களை தொடுங்க ஆண்டவரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உன் வதனம் காண செய்தீரே. எழிலேதும் காணாத என் கண்ணும் கூட வரமான உம்பதனம் காண செய்தீரே, காண செய்தீரே. இயேசுவே நீர் தொட்டால் அற்புதம், இயேசுவே நீர் தொட்டால் அற்புதம், இயேசுவே நீர் சொன்னால் சுகமாண்டவர். என்னுடைய கரங்களை தொடுங்க, என் உள்ளத்தை தொடுங்கப்பா, என் உடலை தொடுங்க. செயலேதும் அறியாத என் கையும் கூட விலகாத கரங்கள் பற்ற செய்தீரே. செயலேதும் அறியாத என் கைகள் கூட விலகாத கரங்கள் பற்ற செய்தீரே, பற்ற செய்தீரே. தொடுங்கப்பா, நீங்கள் தொட்டா போதும் ஆண்டவரே, நீங்கள் தொட்டா அற்புதமாப்பா. ஒன் டச் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த பிள்ளைகள் மத்தியில் ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. உணர்வே இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே, ஒன்றுக்கு உதவாமல் இருக்கிறப்பா, உணர்வே இல்லைப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நலமே இல்லை, நலமே இல்லை ஆண்டவரே. என் எலும்புகள் வலுவற்று போய் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கேப்பா, நான் நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீரின்றி என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்வீரா? நான் வந்திருக்கப்பா, நானாகவே வந்திருக்கப்பா. நீங்கள் என்ன தொடுங்க. யோசேப்பை போல நான் ஒழுங்கில்லைப்பா, நோவையை போல நீதிமான் இல்லைப்பா, அப்ரஹாமை போல விசுவாசியும் இல்லைப்பா, தானியேலை போல உண்மை ஜெபிக்கிறவனும் கிடையாதப்பா. நான் நானாக தானாக வந்து நிற்கிறேன்ப்பா. ஒன்றுமில்லாமல் என்னை நீர் உயர்த்தியதே,
ஒன்றுமில்லாத என்னை நீ உயர்த்தி வைத்திருக்கிறப்பா. ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் உன் பேரன்பு. எத்தனை பெருங்குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்துக்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன்? எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். உமக்கு மாத்திரமாக எனக்கு ஒரு ஆசை உண்டாண்டவரே, என் இயேசுவை காண வேண்டும், நீர் என்னை தொட வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டாண்டவரே, நீர் என்னை தொடுங்கப்பா. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. நீங்கள் தொட்டால் சுகம், நீர் தொட்டால் அற்புதம், நீ சொன்னால் சுகம். ஆண்டவர் தொடுங்கப்பா. எனக்கு ஆசைப்பா உங்களோடு பேசணுப்பா. எனக்கு ஆசைப்பா உங்களை காணணுப்பா. வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா, எனது ஆசை நிறைவேறுமா. எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். ஆமாண்டவரே, என்னை காண்பவர், என்னை காப்பவரப்பா. உம்மை போல் தெய்வம் நான் பூமியில பார்க்கலப்பா. என்னை காண்பவர், என்னை காப்பவர் நீரே அப்பா. என்னை கைவிடாத நேசன். நான் தூர தூர விலகி போனாலும் உம்முடைய வார்த்தையினாலே என்னை பக்கம் வந்து என்னோடு பேசுகிறீரப்பா. பேசுங்கப்பா. என்னையும் அழைத்தீர் ஆண்டவர், இந்த ஊழியத்தை தந்தீரப்பா. இமைக்குள் கண்ணை போல என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல என்னை காத்திட்ட தேவன், சிறகின் மறைவில் கத்த நல்ல தேவன், கருவில் சிசு போல காத்த தேவன். பகலில் மேக ஸ்தம்பமும் நீர் மாத்திரம் ஆண்டவரே, இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் நீர் மாத்திரம் ஆண்டவர். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னை காத்து வருகிறீர் ஆண்டவரே. என்னை தொடுங்கப்பா. வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேற்றிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தில் வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீரப்பா. எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? எப்படி நான் நன்றி சொல்லுவேன்? பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? கர்த்தரையே ஸ்துதிப்பேன், காலமெல்லாம் ஸ்துதிப்பேன். கர்த்தரையே ஸ்துதிப்பேன், காலமெல்லாம் ஸ்துதிப்பேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். ஆறுதலின் தெய்வம், அவருடைய சமூகம்
எவ்வளவு இன்பமானது! ஆண்டவர் எத்துணை இணையவர் என்று சுவைத்து பாருங்கள். ஒவ்வொரு நாள் அவருடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற பிள்ளைகள் இந்த நாள் முழுவதும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கப் போகிறார். இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.